ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியான விஷயம்ன்றத நேற்று நம்ம வீடியோல பார்த்திருப்போம். எந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல கவர்மெண்டே 25 மார்க்க ஃப்ரீயா அவங்க கொடுத்துருது. ஃப்ரீயாலாம் கிடையாது, பிராக்டிக்கல் இருக்கு. அந்த பிராக்டிக்கல் நம்ம பண்ணோம்னா 25 மார்க் வரும். மீதி 75 மார்க்குக்கு நம்ம படிச்சாலே போதுமானது. அந்த சப்ஜெக்ட்ல நம்மளால சென்டம் ஈஸியா எடுக்க முடியும். எந்த சப்ஜெக்ட் அப்படின்றத நேற்று வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அந்த சப்ஜெக்டோட கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 10th சயின்ஸ் தான். 10th சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்களே ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 4 மார்க். நேற்று 7 மார்க் பார்த்தோம். இன்னைக்கு 4 மார்க் செக்ஷன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த வேலைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10th 500க்கு 500 எடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டம் எடுக்கணும். 500க்கு 500 எடுக்கிறதுலாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி 12th ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 600 அவுட் ஆஃப் 600 எடுத்தாங்க. 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறது சாத்தியம்னா 500க்கு 500 எடுக்கிறது சாத்தியம் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் அந்த முட்டாளா இருக்க போறீங்க. அப்படி ஒரு முட்டாளா நீங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை பண்ணா நீங்களும் 10th 500க்கு 500 எடுக்க முடியும். சயின்ஸ்ல கூட சென்டம் எடுக்க முடியும். என்னென்ன விஷயங்கள், எப்படி படிச்சா, எப்படி பிரசன்ட் பண்ணா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 10th சயின்ஸ் 1 மார்க் பார்த்தா உங்களுக்கு 12 1 மார்க் வரும். 1 மார்க் பார்த்தா 12 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வரும். 7 2 மார்க்ஸ் வரும். அது 14 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய செக்ஷன் 4 மார்க் செக்ஷன். 7 4 மார்க் நீங்க மொத்தம் சயின்ஸ்ல வரும். இந்த 7 4 மார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. 32வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு முன்னாடி கேட்கிற 23ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ல இருந்தும் நீங்க 6 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். எப்படி 6 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த லெசனா இருக்கு. மொத்தம் 22 லெசன் இருக்கு. என்ன படிச்சாலும் கவரே ஆக மாட்டேது. அதுவும் புக் பேக்ல அந்த 4 மார்க் கொஸ்டின் படிச்சா கூட நம்மளால அட்டன் பண்ண முடியல. சில சமயத்துல பாத்தீங்கன்னா 2 2 மார்க் கொஸ்டின் ஒரு 4 மார்க் கேக்குறாங்க. 1 மார்க் கொஸ்டின் கூட கன்வே பண்ணி 4 மார்க் கேக்குறாங்க. எப்படிதான் படிக்கிறது, என்னதான் பண்றது அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது. கீழே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா 4 மார்க் 2 மார்க் நீங்க புக் பேக்ல பாத்தீங்கன்னா நேற்று இப்படிதான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கொஸ்டின்ஸ் இருக்கும். புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து நான் சொல்றேன். இந்த 250 கொஸ்டின் படிச்சு ஜஸ்ட் இருக்கக்கூடிய 50 நாள்ல உங்களால எடுத்துட முடியுமா 75 அப்படின்னு தானே டவுட். 250 நாள் தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய செலக்டிவான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸ் பார்ட்டா இருக்கும், கெமிஸ்ட்ரி பார்ட்டா இருக்கட்டும், டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் 50 டேஸ்க்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கீழே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸையும் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா, இவங்க வந்துருமான ஒரு டவுட் இருக்கா? உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிருக்கோம்ல 10th சயின்ஸ்க்கு, அந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின் எடுத்து பாருங்க. நம்ம கூடிய 4 மார்க் கொஸ்டினை எடுத்து வச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த 4 மார்க் கொஸ்டின்ல இருந்துதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்திருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினோட செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், இதுல எல்லா பார்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் தரவா படிச்சீங்கன்னா நீங்க 7 4 மார்க்கையும் அட்டெண்ட் பண்ணி 28 மார்க் இந்த செக்ஷன்ல ஃபுல்லா உங்களுக்கு எடுக்க முடியும். கம்பல்சரிக்கு ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டுருக்கோம். 2 மார்க் அண்ட் 4 மார்க் கம்பல்சரி வீடியோ. பசங்களும் நிறைய பேரு 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ நாளை வரப்போகுது தமிழ் மீடியம் பசங்களுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்டான அப்டேட் இந்த வீடியோல சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 10th பப்ளிக் கீ ஆன்சர் லாஸ்ட் இயர் விட்டுருப்பாங்கல்ல, அந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே போட போறோம். ஏன்னா கீயை வச்சுதான் எல்லாமே பண்ண முடியும். அந்த வீடியோ சீக்கிரமா வரப்போகுது. எல்லா வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் சரி, நம்மளோட யூடியூப் பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.